ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். லட்சக்கணக்கான ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜனவரி 6ஆம் தேதி முதல் நடைபெறுகின்ற தொடர் வேலை நிறுத்த போராட்டத்திற்கான ஆயத்த மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் புதுக்கோட்டையில் வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டினை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளான வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டு, குறிப்பாக இடைநிலை ஆசிரியர், முதுகலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டினை களைய வேண்டும். இன்றைக்கு பல்வேறு லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் உடனடியாக நிரப்ப வேண்டும். காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். தொகுப்பூதியத்தில், சிறப்பு காலமுறை ஊதியத்திலே பணியாற்றக்கூடிய சத்துணவு பணியாளர்கள், MRP செவிலியர்கள், ஊர்ப்புற நூலகர்களுக்கெல்லாம் முறையான நியமனத்தினை உடனடியாக அளிக்க வேண்டும். அண்ணா காலத்திலிருந்து வழங்கப்பட்டு வந்த ஆசிரியர்களுக்கு ஊக்க ஊதியத்தினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஜாக்டோ ஜியோவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை அவர்தான் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய நிலையில கடந்த வாரம் நம்முடைய 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையினை நடத்தினார்கள். அதில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும், எந்த விதமான அறிவிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அறிவிக்கவில்லை. உடனடியாக பென்ஷனுக்காக ஒரு கமிட்டியை அறிவித்திருக்கிறார். அதனுடைய அறிக்கையினை பெற்று உடனடியாக அந்த வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த ஆயத்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய போராட்டம் இறுதிக்கட்ட போராட்டமாகத்தான் இதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டை ஏற்கனவே ஆண்ட முதலமைச்சர் எங்களுடைய ஆசிரியர் அரசு ஊழியர் என்ற வார்த்தையை தேர்தல் அறிக்கையில் பயன்படுத்தினார். இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய BJP அரசாங்கம் ஆசிரியர் அரசினுடைய அந்த ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த முடியாத நிலையை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்த முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர்தான் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக சொன்னார். இப்பொழுது அந்த பென்ஷன் கமிட்டி எல்லாம் அறிவிச்சிருக்காரு. ஆனாலும் 4.5 ஆண்டுகளாக அதற்கான முறையான அறிவிப்பு வராததால் இன்றைக்கு போராட்ட களத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆசிரியர்கள், நம்முடைய அரசு ஊழியர்களும் அரசுடைய திட்டங்களை கல்வியில் வளர்ச்சியில சரியான முறையில் எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லும் பணியில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுக்கு அச்சாணியாக திகழக்கூடிய ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். உடனடியாக எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேச வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். மாணவர்களுக்கு பாதிக்காத வண்ணம் தான் இத்தனை ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிறோம். அதை போல மாணவர்களுக்கு எந்த பாதிப்பதையும் ஏற்படுத்துவதாக எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை, அதற்காகத்தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போராட்டத்திற்கு முன்பாக அழைத்து பேசுவார். எங்களுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் தெளிவாக பொங்கலுக்கு முன் இனிப்பான செய்தி வரும் என்ற ஒரு நம்பிக்கையான பேட்டியை அளித்திருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய போராட்டம் முழு வீச்சில் நிலைப்படும். இதற்கு முன்பாக எங்களுடைய ஜாக்டோ ஜியோனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் 3ஆம் தேதியே போராட்டத்திற்கு முன்பாக 3ஆம் தேதியே சென்னையில் கூட இருக்கிறோம். அதன் அடுத்த கட்ட போராட்டங்களை அதனுடைய அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக ஏற்கனவே 2017-19 போராட்டத்தை நீதிமன்றம் தான் எங்களுக்கு நியாயமான ஒரு இதுகளை கொடுத்தது. அதனால எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக வெல்லும்.